எந்த களங்கத்தையும், எந்த ஊழல் புகாரையும், எந்த கொள்ளையையும் யாரும் சொல்ல முடியாதுங்க. சும்மா சீப்பா அவர் வரி கட்டாம விட்டுட்டாரு, பிளாக் டிக்கெட்டுக்கு விற்கிறாங்க, இதெல்லாம் ஊழலே கிடையாது. ஏன் வரி கட்டாதது எப்படி நீங்க கடந்து போவீங்க சார்? அது தனி மனித ஒழுக்கம் இல்லையா? ஆனா 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோன்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. 200 தொகுதிகளுக்கு மேல் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு பொதுவெளியில. அது மட்டும் இல்ல, 226 மட்டும் இல்ல, 31, 36 எல்லாத்துலயும் திமுக தான்றாங்க. இப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்களே, இதெல்லாம் உண்மைக்கு இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? டேட்டாலேயே நமக்கு நிறைய இப்படி பலவிதமான டேட்டாஸ் வரும்போது, நான் இப்பவே 30% தாண்டிட்டேன், தனியாவே தாண்டிட்டேன், விஜய் ஒரு ஹோல்டு எடுக்கிறாரு இல்ல, அது சரிதானான்னு கேட்கிறேன். திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் கடந்த பல தேர்தல்கள்ல சார் மாற்றம் வர வேண்டியதுதான் சார். ஏன்பா அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இவங்களுக்கு 30 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க சார். அவர் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறாங்க. நீங்க அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்ப சமீபத்துல ஒரு 20 நாளைகளுக்கு முன்னாடி, 15 நாளைக்கு முன்னாடி 2 தேசிய ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்புல விஜய் 3வது இடத்துல தான் இருக்காரு. 2வது இடத்துல என்டிஏ இருக்கு, முதல் இடத்துல திமுக கூட்டணி இருக்கு. ஸோ அப்படிதான் டேட்டா நம்ம, அப்ப அந்த டேட்டாவை நம்ம என்ன செய்ய முடியும்? அப்ப நீங்க இப்படி ஒரு டேட்டா கொடுக்குறீங்க, நேஷனல் மீடியா எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு டேட்டா கிடைக்குது. நீங்க நேற்று சமீபத்துல இது நீண்ட ஆண்டு காலம் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு எடுத்த அனுபவம் இருக்கிறவரு, அவருக்கும் 2வது இடத்துல இருக்கிறவங்களுக்கும் 12%, திமுகவுக்கும் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் 12% டிஃபரன்ஸ் சொல்றாரு. 12% கிட்டத்தட்ட அப்ப ஸ்வீப் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் கணிக்கிறாரு. இப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்குல்ல, இதை வச்சே நாம ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா சார்? அதாவதுங்க, கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்னோ, எல்லாருமே ஒரு சார்பு நிலை இல்லாமல் நியூட்ரலா எடுக்கிறாங்கன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் எப்படி வருதோ அதை வச்சுதான் அவங்க காட்ச் பண்ணுவாங்க ஒப்பீனியனை. கேட்கிற கேள்வியே ஒரு தினசா கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், பதில் அப்படிதான் வரும், அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா? நான் ஒரே ஒன்று சொல்றேன். இந்தியா டுடே ஆக்சிஸா, அது பேர் என்ன, மிக பிரபலமான கருத்து கணிப்பு. அவங்க போன பாராளுமன்ற தேர்தல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 400க்கு மேல என்டிஏ 400க்கு மேல எடுக்கும். நீங்க சொல்ற தேசிய ஊடகத்துல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் தான் சொன்னாங்க. ஆனா நிலைமை என்ன ஆச்சு பாத்தீங்களா? 400 இல்ல, 272 கூட என்டிஏ கிடைக்கல. கடைசியில பெரும்பான்மையும் கிடைக்காத காரணத்தால் தான் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு வச்சுட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா அல்லது அது ஒரு கூட்டணி கவர்மெண்டா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா நமக்கு அதுதான் சார் என்னன்னா இந்த மாதிரி நமக்கு டேட்டாலேயே நமக்கு நிறைய இப்படி பலவிதமான டேட்டாஸ் வரும்போது, நான் இப்பவே 30% தாண்டிட்டேன், தனியாவே தாண்டிட்டேன், விஜய் ஒரு ஹோல்டு எடுக்கிறாரு இல்ல, அது சரிதானான்னு கேட்கிறேன். ஏன்னா எந்த பெரிய தலைவர்களும் பெரும்பாலும் அதை பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி விஜய் நீண்ட நாளைக்கு அப்புறம் இதை பத்தி பேசுறாருன்னு சொல்றீங்களே, அதுக்காக நான் கேட்கிறேன். சரி, அது சரிதானான்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்கறீங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோன்னு அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு. 200 தொகுதிகளுக்கு மேல் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு பொதுவெளியில. அது மட்டும் இல்ல, 226 மட்டும் இல்ல, 31, 36 எல்லாத்துலயும் திமுக தான்றாங்க. இப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்களே, இதெல்லாம் உண்மைக்கு இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கரெக்ட், இது அவங்க விருப்பம். ஆனா நீங்க சொல்றது டேட்டா வச்சு பேசுறாங்க. நீங்க 30% ஒரு டேட்டா வந்திருக்கும், அந்த டேட்டால இருந்து பேசுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இது இவங்க சொல்றது இவங்க விருப்பங்கள் இல்ல, விருப்பம் இல்ல, அவங்களும் டேட்டா வச்சே தான் சொல்றாங்க. மாப்பிள்ளை சபரீசன் பெண் நிறுவனத்துல வாரம் எடுத்து தள்ளிட்டு இருக்கிறாரு, உளவுத்துறை எடுத்து காட்டிட்டு இருக்குது. அதனாலங்க என்ன பொறுத்தவரையில காற்று எந்த திசையில வீசுதுன்னு பாக்குற அந்த திறமை நமக்கு இருக்கு.
அரசியல்ல நம்ம ஒரு 40-50 வருஷமா பயணிச்சிட்டு இருக்கிறோம். தெரியுது. ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசுறோம், பஸ்ல பயணிகள் கிட்ட பேசுறோம், கிராமத்துல பாக்குறோம், நகரத்துல பாக்குறோம், இளைஞர்கள் கிட்ட பேசுறோம். திமுக, அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள் கடந்த பல தேர்தல்கள்ல சார் மாற்றம் வர வேண்டியதுதான் சார், ஏன்பா அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இவங்களுக்கு 30 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க சார். அவர் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறாங்க. நீங்க அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவரு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்னா இவங்க எல்லாம் பார்த்து இருக்கிறோம்ல, பரவாயில்ல சார் மாற்றம் ஒண்ணு வரணும்ன்றாங்க. சோ பீப்புள் ஆர் லாங்கிங் ஃபார் எ சேஞ்ச் ஃபார் எ லாங் டைம்ன்றது என்னுடைய ஆழமான புரிதல். அது மட்டும் இல்ல, நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ரஃப்லி 30% ஓட்டர்ஸ் did not cast their vote in several elections. ஏன் தமிழ்நாட்டுல அண்டை மாநிலமான இதுல கேரளால 97-98% போலாகும். ஆனா நம்முடைய தேர்தல் போலிங் பாத்தீங்கன்னா நியர்லி ரஃப்லி 28-30% வரமாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த 2 பேரை மாத்தி மாத்தி எதுக்குடா போடணும், போடா எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி ரெண்டுமே வேஸ்ட். நோட்டா வந்த பிறகு கொஞ்சம் பேர் வந்தாங்க, நோட்டாக்கு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா எல்லாமே வேஸ்ட், தேவையில்லை. அப்ப இன்னைக்கு முதல் முறையா ஒரு ஆல்டர்னேட்டிவா விஜய மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் விஜய் ஜெயிச்சிருவாரு, அவர் தான் அடுத்த முதலமைச்சரு, அவருக்கு 2/3 தம்பிங் மெஜாரிட்டி 200 சீட்ல ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல. நான் ஆரம்பத்துல சொன்னதை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா டைட் ரேஸ் இருக்கு, டஃப் எலெக்ஷனா இருக்கும், அங்க அசம்பிளி வந்தாலும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன். புரியுதுங்களா? அதனாலதான் ஸ்டாலின் திமுக 200 ஓட்டு 100 ஓட்டு இருக்கிறவன கூட தூக்கி போட்டு அகாமடேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனால I am not exaggerating anything. I am only telling you the fact. People are longing for a change in Tamil Nadu. எதுக்காக இவங்களே தொடர்ந்து திரும்ப தேர்ந்தெடுக்கணும்னு கேக்குறாங்க. நம்ம we have no answer. இன்னைக்கு தமிழ்நாட்டின் கடன் நியர்லி 10 lakhs crores ஆயிட்டு இருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல பாருங்க ஊழல். நேற்றைய தினம் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன மாதிரியான ஸ்ட்ரிக்சர் கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது உப்பு போட்டு சாப்பிடுறவங்களா இருந்தா நிச்சயமாக தலை குனிந்திருப்பார்கள். forthwith you register FIRன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடனடியா நீ FIR போடியா அப்படின்றாங்க. ஏன் KN நேரு மேல ஒரு 2000 கோடிக்கு புகார் வந்த பிறகும் அத ஒரு இடி, அது மேல 1000 விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். திமுக போலீஸ் மேல நமக்கு விமர்சனம் இருக்குதுன்றதுக்காக திமுக போலீஸ் செய்யறத நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை மறுக்க முடியுமா? அது ரொம்ப பயாஸ்டா இருக்குதுன்னு சொன்னா கூட. அப்ப அது மாதிரிதான் இடி இஸ் an ஆர்கனைசேஷன். அப்ப அவன் 250 பக்கம் ஆதாரங்களோடு கொடுக்குறான். இன்னைக்குதான் நான் பார்த்தேன், என்ன சார் இப்படி மோசம் பண்ணியிருக்காங்க. அதாவது டவுன் ஆபீசரும் அதே போல அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர்கள் ஒரு 2000 போஸ்டுக்கு 2500 போஸ்டுக்கு தலா 30-35 லட்சம் ரூபாய் வாங்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, உங்களெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கணும்ட்டு. இப்ப இன்னைக்கு அவங்க 6 மாசமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கதியெல்லாம் என்ன ஆக போகுது? இப்ப விசாரணை நடத்தணும்னு ஹைகோர்ட், அதுவும் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் டிவிஷன் பெஞ்சே சொல்லிடுச்சு நேத்து. நீங்க 5 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? டீடைல் என்கொயரி FIR ரிஜிஸ்டர் பண்ணாமலே பண்ணுவீங்களா? அப்போ இன்னொரு மோசமா சொல்லியிருக்க அந்த தீர்ப்புல நான் படிச்சதுல, நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிக்கு இந்த கேஸ கொடுக்கலாம்னு நினைச்சோம், நாங்க முடிவு பண்ணலாம். ஆனா நீங்க பிரிலிமினரி பண்ணிட்டு இருக்கிறதால உங்களுக்கே இப்ப சொல்றோம், forthwith you registered FIR against Mr. நேருன்றாங்க. சோ அதனாலங்க அதாவது தமிழக அரசு என்பதுங்க ஊழலில் சிக்கி திளைத்து இருக்குங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, அவரு இந்த EBல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. EBக்குன்னு ஒரு மந்திரி இருக்காரு, பாவம் அவர், ஐயோ பாவம், கையெழுத்து போடுற மந்திரி. முடிவுகள் எடுப்பதெல்லாம் செந்தில் பாலாஜி. ஏராளமான புகார்கள், டிரான்ஸ்பார்மர் வாங்கந்தல, இதை பண்ணதில்ல அதை பண்ணதில்லன்னு. அது ஏற்கனவே டாஸ்மார்க்ல அவர் மேல, அதுக்கு முன்னால் அதிமுகல போக்குவரத்து. அப்ப இன்னைக்கு நேரு, அப்புறம் ஏவா வேலு. நேரு கிட்ட 41 தொகுதி பொறுப்பு கொடுத்திருக்காராம் ஸ்டாலின், சட்டமன்ற தொகுதி.
செந்தில் பாலாஜி கிட்ட 60க்கும் மேற்பட்ட தொகுதி இந்த கொங்கு பெல்ட் கொடுத்திருக்காங்க. ஏவா வேலு கிட்ட ஒரு 30-40 கொடுத்திருக்காங்க. இந்த 3 பேருடைய பேக்ரவுண்ட பாருங்க நீங்க. ஊழல், எல்லாம் ஊழல்ங்க. அப்ப விஜய் மாதிரி ஆட்கள் வந்து ஊழலற்ற ஆட்சியை தருவேன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்வதையும் அனுமதிக்க மாட்டேன், ஊழலற்ற நிர்வாகத்தை நான் தருவேன் உங்களுக்கு மக்கள் கிட்ட வாக்குறுதி கொடுத்தா மக்கள் என்ன வேணாம் சொல்லுவாங்க? ஏன்னா நீங்களும் நானும் எல்லாரும் ஊழலால் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஊழல் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு மாமூல் ஆயிடுச்சுன்னா, சார் அவர் ரொம்ப நல்லவர் சார், கௌதம் சார் ரொம்ப நல்லவர் சார். எப்படிப்பா சொல்றீங்க? வாங்கினாருன்னா காசு கணக்கா வேலையை முடிச்சு கொடுப்பாரு. அதாவது வேலையை செய்து கொடுக்க காசு கேட்பது தவறு என்ற நிலையெல்லாம் தாண்டி இப்ப வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. செந்தில் பாலாஜி கேஸே அதானே, டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் வேலை வாங்கி தரேன்னு லட்சக்கணக்கில் வாங்கி ஏமாத்தினாருன்னு தானே அவர் மேல பாதிக்கப்பட்டவர். அப்போ இன்னைக்கு லஞ்சம் வாங்குவது தவறு அல்ல. தமிழர்கள் அதாவது மனநிலை எந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த கழகங்களுடைய 60 வருஷ ஆட்சியில லஞ்சம் வாங்குவது தவறு அல்ல, ஆனா வாங்கினா அதுக்கு வேலையை செஞ்சு கொடுத்துட்டா அவன் தான் நாணயமானவன்ற அளவுக்கு மக்கள் மனநிலையில் மாற்றம் வந்திருக்குன்னா, நீங்க இது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா சொல்றீங்க, ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு. ஆனா அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய பேசுபொருளே இல்லாம இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஜெயலலிதா திமுக மேல அவ்வளவு ஊழல் புகார்கள் சொன்னாங்க. ஜெயலலிதா மேல திமுக அவ்வளவு ஊழல் புகார்கள் வழக்கு விசாரணை கொடுத்து நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டு ஜாமீன்ல வந்து திரும்ப தேர்தலில் நின்று அவங்க வெற்றி பெறாங்க. ராகுல் காந்தி பாஜகவை பத்தி அத்தனை ஊழல் புகார்களை நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. நீங்க சொல்ற மாதிரி செந்தில் பாலாஜி சிறையில் இருக்காரு. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்துமே திமுக 2024 தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த ஊழல் இல்லாத அரசு, ஊழல் இல்லாத நிர்வாகம், இவங்க ஊழல் பண்ணி ஏமாத்துறாங்க, இதெல்லாம் ஒரு முனை மழுங்கிய தேர்தல் ஆயுதமா தெரியலையா சார்? நான் உங்களை பச்சையா கேட்கிறேன், தமிழ்நாட்டுல ஊழல் இருக்குதா இல்லையா? இந்த ஊழல் தமிழ்நாட்டுல உலகம் முழுக்க இருக்கு சார், உலகம் முழுக்க இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே இருக்கு. நீங்க அரசியல் செய்தியாளரெல்லாம் சொல்லாதீங்க, ஒரு தனிப்பட்ட தமிழ்நாட்டின் குடிமகன்ற முறையில் சொல்லுங்க. திமுக அதிமுக ஆட்சிகள் ஊழலில் சிலைத்தவையா? ஊழல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குதுன்றதை நீங்க மறுக்க முடியுமா? இல்ல சார், எனக்கு என்னன்னா, நானுமே மறுக்கல. எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு முறையும் தேர்தலில் இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா திமுக மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கும்போது ஜெயலலிதாவை எலெக்ட் பண்றாங்க. ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழல் பண்ணாங்கன்ற வரும்போது ஏன்னா அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இல்ல. இன்னைக்கு ஒரு கிளியர் ஆல்டர்னேட்டிவ் வந்திருக்காரு. விஜய் மேல எந்த களங்கத்தையும் எந்த ஊழல் புகாரையும் எந்த கொள்ளையையும் யாரும் சொல்ல முடியாதுங்க. சும்மா சீப்பா அவர் வரி கட்டாம விட்டுட்டாரு, பிளாக் டிக்கெட்டுக்கு விற்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஊழலே கிடையாது. பாவம் அன்னைக்கு. ஏன் வரி சார், வரி கட்டாதது எப்படி நீங்க கடந்து போவீங்க சார்? வரி கட்டாதது எப்படி கடந்து போவீங்க? அது தனி மனித ஒழுக்கம் இல்லையா? இங்க பாருங்க, அதான் எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேசுறீங்க. கேஸ் என்னன்னா, நான் வந்து என்னுடைய வருமானத்துக்கு நான் வந்து வரி கட்டியாச்சு, கட்டின பிறகு அதுக்கு அபராதம் போடுறீங்க, அதுவும் அந்த பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு. அதை தான் ஒரு கொஸ்டின் பண்ணார். 1.5 crore வந்து அவர் வரி கட்டாதது இல்ல, அவருடைய வருமானத்தை காட்டி அதற்கு வரியும் கட்டிய பிறகு அந்த காலக்கெடு முடிஞ்ச பிறகு வந்து இவங்க வந்து 1.5 crore அதுக்கு அபராதம் போடுறாங்க. அதைத்தான் அவர் வந்து ஏன் அபராதம் போட்டாங்க சார்? ஏன் அபராதம் போட்டாங்க சார்? ஏன் அபராதம் போட்டாங்கன்னு சொன்னா, இன்கம் டாக்ஸ் வந்துங்க எவ்வளவு காரணங்கள் வச்சிருக்குங்க. நீங்க டிலேவா சப்மிட் பண்ணீங்க, நீங்க வந்து ரிட்டர்னை வந்து சப்மிட் பண்ணல. ஏங்க நம்ம கிட்ட ஒரு பிரதமர் இருந்தார், துணை பிரதமர், மிக மூத்த அரசியல்வாதி ஜெகஜீவன் ராம். ஒரு 10 வருஷமா நான் வருமான வரி கட்ட மறந்துட்டேன்னு சொன்னார், தெரியுங்களா உங்களுக்கு? அதனால வந்துங்க நீங்க வரி ஏய்ப்பாளரை கேளுங்க. இந்தியாவுல இன்னைக்கு வந்து இந்த செலிபிரிட்டிஸ் லெவல்ல செகண்ட் பர்சன் தான் விஜய். இல்ல அதாவது நெக்ஸ்ட் டு ஷாருக்கான், அமிதாப் பச்சனோ ரஜினிகாந்தோ வேற யாருமே கிடையாது. அவ்வளவு 82 கோடி கட்டி இருக்காரு கடந்த நிதியாண்டுல. இதெல்லாம் ஓப்பனா பொது வெளியில இருக்கிற தகவல். சோ அவர் வந்து ஊழல் பண்ணல, வரி ஏய்ப்பும் பண்ணல. அவர் தனக்கு வந்து தவறாக அநீதி இழைத்திருக்குது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த அபராதத்தை போட்ட நீங்களே சொல்லிட்டீங்க, இன்கம் டாக்ஸ் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு இன்கம் டாக்ஸ்க்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு.
இல்லைங்க, அதை எந்த Correct, sir. வகையிலயும் ஊழலோ மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சாருனோ பிராண்ட் பண்ண முடியாதுங்க. இல்ல என்னன்னா நான் என்ன கேட்கறேன், இன்கம் டாக்ஸுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு சார், நான் ஒத்துக்கிறேன். நீங்க உங்க பாயிண்ட் படி இன்கம் டாக்ஸ்க்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட நீதிமன்றத்துக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? நீதிமன்றம் விசாரணை முடிஞ்சுதானே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1.5 crore சரின்னு சொல்றாங்க. நீதிமன்றத்துக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? நீதிமன்றத்தை பத்தி உங்களுக்கு அதிகமான புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் சரியானதா தப்பானதா, நீதியா நீதிக்கு புறம்பானதா இல்ல, சட்டப்படி கரெக்டா, they will see only the law. இவருடைய கொஸ்டின் என்னன்னா, எனக்கு என் வருமானத்துக்கு நான் அந்த வருமானத்துக்கு பணத்தை கட்டிட்டேன், கட்டி 6 மாசம் கழிச்சு அந்த பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு அதுக்காக 1.5 crore சொல்றாங்க. இது அதிகாரம் இல்லை இன்கம் டாக்ஸுக்கு. அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அந்த அபராதம் போடுவதற்கு அனுமதி இல்லை, அதிகாரம் இல்லை, வரம்பு மீறி இருக்குது இன்கம் டாக்ஸ் தான் அவருடைய கேஸ். அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ வேணாலும் 10 வருஷம் கழிச்சு கூட அபராதம் போடலாம், பழைய அந்த நிதி ஆண்டுல எடுத்து எப்போ வேணாலும் அதை செய்யலாம், அவங்களுக்கு ஸ்வீப்பிங் பவர்ஸ் இருக்கு. நாங்க இதுல எங்க இவர் தப்பு அவர் சரி, நாங்க அவர் ஒரு வரம்பு மீறல் நீதிமன்றத்துக்கு வரம்பு மீறல் நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனாரு. இல்லங்க இன்கம் டாக்ஸ் பண்ணது தப்புங்க, விஜய் பண்ணது சரிதாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதுதான் வரம்பு மீறல் இல்ல, சட்டத்துல அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு கோர்ட்டு சொல்லுது, அவ்வளவுதானே. அப்ப அதிகாரம் இருக்குன்னா அப்ப இன்கம் டாக்ஸ் அவங்களுக்கு ஒரு பெனால்டி போடுதுன்னா அதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா இன்கம் டாக்ஸ் ஏன் பெனால்டி போடணும் சார்? ஒருத்தருக்கு எதை செய்ய அவர் முளையா வரி கட்டுறாரு, 80 கோடி கட்டியிருக்காரு, இந்தியாலே இவர் தான்ப்பா ஒரு ரோல் மாடல்னா இன்கம் டாக்ஸ் அவங்களை பிராண்ட் அம்பாசிடரா மாத்துவாங்க. நீங்க ஒரு இதா பண்ணுங்க, 80 கோடிக்கு மேல வரும் கட்டியிருக்காருன்னா பாருங்க, ஒரு இவ்வளவு பெரிய நடிகர் இவ்வளவு வருமான வரி கட்டியிருக்காரு, நீங்க தனி மனிதர் கட்டுங்க, இவர மாதிரி ரோல் மாடலா எடுத்துக்கோங்கன்னு இன்கம் டாக்ஸ் பேசுவாங்க. ஆனா அவருக்கு பெனால்டி போடுறாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குல்ல, ஏன் அவளை போட்டு அப்படி நம்ம மூடி மறைக்கணும்? அதாவது ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்குதுன்றத ஒத்துக்கிறேன், ஆனா யார் தப்பு பண்ணாங்கன்றதான் இங்க கொஸ்டின். இன்கம் விஜய் சைடு தான் சார், நீதிமன்ற உத்தரவு விஜய் சைடு தான் தப்பு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், நானே எவ்வளவு டாக்ஸ் ரிட்டர்ன் வாங்கியிருக்கேன் தெரியுமா, அதுக்கு ஒரு தனி காலமே போட்டுருவாங்க, நாங்க தவறா வசூல் பண்ணிட்டோம் திருப்பி தரோம். அதனால தவறு செய்யாத துறை இல்லை. இன்கம் டாக்ஸ் மைட் ஹவ் கமிட்டட் ஏ மிஸ்டேக், தவறு நடந்திருக்குது, ஆனா அது யார் தவறு அப்படின்றதுதான் கொஸ்டின். அதனால இதெல்லாம் ஊழல் கிடையாதுங்க. அவரு தூய்மையான ஆட்சி தரேன்னு சொல்றாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இந்த 2 கட்சி கிட்ட ஊழல் இல்ல, எல்லார்கிட்டயும் எஸ்பி வேலுமணி ஊழல், தங்கமணி ஊழல், எடப்பாடி ஊழல், எடப்பாடி சம்பந்தி ஊழல், எவ்வளவு ஊழல்கள் இருக்கு. இந்த பக்கம் எடுத்துக்கினா சபரீசன் ஊழல், செந்தில் பாலாஜி ஊழல், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால 2 பேரும் ஊழலில் ஒரே புள்ளிங்க தான், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு காமராஜர் சொன்ன மாதிரி ஊழலை பொறுத்தவரையில 2 கட்சியும் திமுக அதிமுக ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்ல. ஆகவே இன்னைக்கு ஊழலற்ற ஒரு நிர்வாகம் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று நான் விரும்புகிறேன், கருதுகிறேன், மக்கள் விரும்புகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த இன்னும் வேணாங்க. நான் தாவேக்காவுடைய அந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு என்னை அழைத்திருந்தாங்க, நான் போயிருந்தேன். எனக்கு முன்னால பேசின ஒரு அம்மையார் பேசினாங்க, நம்ம கப்பலோட்டிய தமிழன் இருக்கார் இல்லையா, வாவு சிதம்பரம் பிள்ளை, அவருடைய இத பாராட்டி அவருடைய நூல்கள்லாம் அரசுடைமையாக்கி அதுக்கு செக் கொடுக்கறதுக்கு ஒரு தமிழ்நாடு அரசின் அதிகாரி சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது, திமுக ஆட்சியில நடந்தது, அங்க போயிருக்காரு. அது பல லட்சம் வரும் பொழுது அந்த ராயல்டின்னு சொல்றது, அந்த செக்கு கொடுக்க போன இடத்துல அதை வாங்கறதுக்கு இன்னைக்கு வாவுசி இல்ல, ஒரு பையன் இல்ல, ஏதோ அவங்களுடைய லீகல் யார் சட்டப்பூர்வமான வாரிசு யாரோ இருக்காங்க, கொள்ளு பேரனோ யாரோ, அவர்கிட்ட அந்த அதிகாரி இவ்வளவு பணம் நாங்க உங்களுக்கு தரோம் கவர்மெண்ட்ல இருந்து, இதுக்கு எனக்கு ஏதாவது கமிஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. யூ சீ த, நான் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன்ல சார், லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லைன்ற அளவுக்கு உங்களை மாதிரி ஆட்களே மனநிலைக்கு வந்துட்டாங்க. உலகம் பூரா இருக்குது சார்ன்னு சொல்லிட்டீங்க. 35 லட்சம் கொடுக்க முடியாதவன் இன்னைக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில அசிஸ்டன்ட் இன்ஜினியராகவோ டவுன் பிளானிங் ஆபீசராகவோ ஜூனியர் இன்ஜினியர் ஆக முடியாதுன்றது சாபக்கேடு சார். உங்களுக்கு ஏன் அது கோவம் வர மாட்டேங்குது? இத சகஜமா, இதெல்லாம் அரசியல்ல சகஜமாப்பான் கவுண்டமணி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் உங்களுக்கு கோவம் வரணுங்க. உங்க பிள்ளைக்கு நாளைக்கு இது நடக்கலாம், நல்லா படிச்சிருப்பான்,
பட்டம் வாங்கியிருப்பான். ஆனா 35 லட்சம் கொடுக்கலன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏஇயா வர முடியாதுன்னா இதை மாற்ற வேணாமாங்க? இதை எதிர்த்து போர்க்குரல் தொடங்கணும் உங்கள மாதிரி இளைஞர்கள். அதை விட்டுட்டு உலகம் பூரா இருக்கு சார் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப எனக்கு தமிழ்நாடு மக்கள் ஊழலை அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா? நிச்சயமா இல்லைங்க. நீங்க 2026 தேர்தல்ல பாப்பீங்க. அவங்களுக்கு மாற்று கிடைக்காம இருந்ததுங்க. மாற்று கிடைக்காதால இவனை தப்பு பண்ணா அவனை அடிப்பாங்க, அவனை தப்பு பண்ணா இவனை, இப்படியே மாறி மாறி ஓட்டிட்டாங்க ஒரு 60 வருஷம். ஆனால் 2026ல அவங்களுக்கு ஒரு தூய்மையான ஆளு. நான் சொல்றேன், நான் தூய்மையான சக்தி, தீய சக்தி இல்ல, ஊழல் சக்தி இல்ல, நான் தூய சக்தின்றாரு. அவரை ஏத்துக்கிறாங்க ஜனங்க. அந்த மாதிரி மார்த்தட்டி சொல்றதுக்கு யார் இன்னைக்கு தயாரா இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் எதிர்கட்சியில. அதனால இஸ் ஹேவிங் இஸ் ஓன் அட்வான்டேஜுங்க. நான் அதுக்காக அவருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்ல, அவர்கிட்ட தவறே இல்ல அப்படிலாம் நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 மேஜர் ஃபார்மேஷன்ல தாவேகாவுக்கு தன்னந்தனியாகவே மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவு செல்வாக்கு இருக்குதுன்னு மட்டும் இல்ல, இட் இஸ் growing every day, every hour, every minute. இன்னும் 70 நாள் இருக்கு. அதனால அவர் நிச்சயமாக ஆட்சிக்கு வருவார் என்பதுதான் என்னுடைய புரிதல். நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.